வணக்கம். உங்க புத்திசாலித்தனத்தை ஒரே ஒரு ஐக்யூ ஸ்கோர்ல அடக்கிட முடியுமா? நிறைய பேர் நாம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம ஒரு உளவியலாளரை பத்தி பேச போறோம். லூயிஸ் லியோன் தர்ஸ்டோன். அவர் இந்த ஒரே பார்வைக்கு ஒரு பெரிய சவால் வச்சார். நுண்ணறிவுனா அது ஒரே ஒரு பெரிய திறன் இல்ல, அது பல தனித்தனி முதன்மை மனத்திறன்களோட தொகுப்புன்னு சொன்னார். இன்னைக்கு எங்க கிட்ட இருக்கிற தர்ஸ்டனோட கோட்பாடு பத்தின கட்டுரை சுருக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதுல இருக்கிற முக்கிய விஷயங்களை எடுத்து இது நம்ம பார்வையையும் திறமைகளை நாம பார்க்கிற விதத்தையும் எப்படி மாத்தும்னு பார்க்கலாம். ஆமா, இது உண்மையிலே ஒரு பெரிய பார்வை மாற்றம் தான். பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல சார்லஸ் ஸ்பியர்மேனோட பொது நுண்ணறிவு காரணி, அதாவது ஜி ஃபேக்டர்ங்கிற கருத்து தான் ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணு இருக்குன்ற மாதிரி. அதேதான். ஆனா தர்ஸ்டோன் அதை நேரடியா கேள்வி கேட்டாரு. அவர் சொன்ன மாதிரி நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு பெரிய மலை உச்சி இல்ல, அது நிறைய சிகரங்கள் இருக்கிற ஒரு மலைத்தொடர் மாதிரி. இன்ட்ரெஸ்டிங் அனாலஜி. ஆமா, சில சிகரங்கள் உயரமா இருக்கலாம், சில கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றும் தனித்துவமானது. அதாவது எல்லார்கிட்டயும் ஒரே ஜி காரணி இல்லாட்டி கூட குறிப்பிட்ட சில திறன்கள்ல அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கலாம். இந்த சிந்தனை கல்வி வேலை தேர்வு முறைகள்னு பல இடங்கள்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. சரி, அப்போ இந்த மலைத்தொடரை கொஞ்சம் சுத்தி பார்ப்போமா? தர்ஸ்டோனோட மைய கருத்து நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு பொதுவான விஷயத்த சார்ந்தது இல்ல, அது பல தனித்தனி ஓரளவுக்கு சுதந்திரமான முதன்மை மனத்திறன்களை கொண்டது. இதுதானே? அதேதான். அப்போ ஸ்பியர்மேனோட அந்த பிரபலமான ஜி காரணியை அவர் எப்படி மறுத்தார்? சும்மா சொன்னாரா, இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சா? இல்ல, நல்ல கேள்வி. சும்மா சொல்லல. அவரு காரணி பகுப்பாய்வு, அதாவது ஃபேக்டர் அனாலிசிஸ்னு ஒரு சக்தி வாய்ந்த புள்ளி விவர கருவியை பயன்படுத்தினார். ஃபேக்டர் அனாலிசிஸ்? ஆமா, இது பல சோதனைகள்ல மக்கள் வாங்குற மதிப்பெண்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்புகளை, அதாவது கோரிலேஷன்ஸ் ஆராய உதவும். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆயிரக்கணக்கான ஆட்கள் கிட்ட பலவிதமான மனத்திறன் சோதனைகள், மொழி, கணிதம், தர்க்கம், ஞாபகம் இந்த மாதிரி நடத்தி அந்த மதிப்பெண்களை இந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினார். ஓகே. ஸ்பியர்மேன் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் நல்லா பண்றதுக்கு ஒரே ஒரு ஜி காரணி தான் காரணம்னா, எல்லா மதிப்பெண்களுக்கு நடுவுல ஒரு வலுவான தொடர்பு இருக்கணும் இல்லையா? ஆமா, இருக்கணும். ஆனா தர்ஸ்டோன் பார்த்தது வேற. மதிப்பெண்கள் அப்படி ஒரே மையத்தை நோக்கி குவியல, அதுக்கு பதிலா அவை தனித்தனி குழுக்களா இணைஞ்சிருந்தன. அப்படியா? அப்போ கணக்குல சூப்பரா இருக்கிற ஒருத்தர் கட்டுரை எழுதுறதுல கொஞ்சம் தடுமாறலாம், இல்ல அதுக்கு நேர்மாறாகவும் இருக்கலாம். இது தனித்தனி குழுக்கள்ங்கிறதாலயா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி தனித்தனி குழுக்களா திறன்கள் தெரிஞ்சதாலதான் நுண்ணறிவை ஒரே ஜி காரணிக்குள்ள அடக்க முடியாதுன்னு தர்ஸ்டோன் சொன்னார். நுண்ணறிவுங்கிறது பல பரிமாணங்கள் கொண்டது. அதுதான் அவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு. இங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி எத்தனை சிகரங்களை, அதாவது முதன்மை மனத்திறன்களை அவர் கண்டுபிடிச்சார்? அதை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இதுதானே இந்த கோட்பாட்டோட மையம். ஆமா, தர்ஸ்டோன் அப்படி 7 முதன்மை மனத்திறன்களை அடையாளம் கண்டார். 7? சரி, சொல்லுங்க. முதல்ல சொல் புரிதல், verbal comprehension. இது நீங்க படிக்கிறதையோ இல்ல மத்தவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்கிற திறன். உதாரணமா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு அதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது. சரி. ரெண்டாவது சொற்சரளம். இது சொற்களை வேகமா ஈஸியா யோசிச்சு பயன்படுத்துற திறன். இப்போ கால ஆரம்பிக்கிற வார்த்தைகளை ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்கன்னு கேட்டா அது இந்த திறனை சோதிக்கும். பேச்சு, எழுத்து, விவாதம் இதுக்கெல்லாம் இது முக்கியம். ஓகே. அப்போ ரெண்டுமே மொழி சம்பந்தப்பட்டது. ஒன்னு உள்வாங்கிறது, இன்னொன்னு வெளிப்படுத்துறது. சரி, அடுத்தது. மூணாவது எண் வசதி, நம்பர் ஃபெசிலிட்டி. இது பேர்லயே இருக்கு. எண்களை வச்சு வேகமாவும் சரியாவும் கணக்கு போடுற திறன். மனக்கணக்கு, பட்ஜெட் போடுறது, சிம்பிள் கணக்குகள் செய்யறதெல்லாம் இதுல வரும். கணிதம், அக்கவுண்டிங், சயின்ஸ் இதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். சரி. நாலாவது இடஞ்சார்ந்த காட்சிப்படுத்தல், ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது பொருட்களை மனசுக்குள்ளேயே கற்பனை செஞ்சு பாக்குறது, அதை திருப்பி பாக்குறது, நகர்த்தி பாக்குறது, அந்த மாதிரி திறன். ஒரு மேப் பார்த்து வழி கண்டுபிடிக்கிறது மாதிரி, இல்ல ஒரு மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறது. அதேதான். ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட பார்த்து அது எப்படி இருக்கும்னு மனசுல கொண்டு வர்றது கூட இதுதான். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், டிசைனிங், ஏன் சர்ஜரிக்கு கூட இது முக்கியம். அடடா, இந்த 4மே எவ்வளவு வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க. மொழி, எண்கள், இடம். நம்ம மூளை எவ்வளவு பல்திறன் வாய்ந்ததுன்னு இதுவே காட்டுது. சில பேர் மேப் பாக்குறதுல கில்லாடியா இருப்பாங்க, ஆனா கணக்குனாலே பயப்படுவாங்க. தர்ஸ்டன் சொல்றது கரெக்ட் தான் போல. மீதி 3 திறன்கள் என்னென்ன?
5வது தொடர்பு படுத்தும் நினைவாற்றல், அசோசியேட்டிவ் மெமரி. இது தகவல்களை, குறிப்பா ஜோடி ஜோடியா இருக்கிற தகவல்களை மனப்பாடம் செஞ்சு தேவைப்படும் போது டக்குன்னு ஞாபகப்படுத்துற திறன். உதாரணமா புதுசா ஒரு மொழி கத்துக்கும் போது அதோட வார்த்தைகளையும் அர்த்தங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது, இல்ல வரலாறு படிக்கிறப்போ தேதிகளையும் நிகழ்வுகளையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறது. மனப்பாடம் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். சரி. 6வது புலன் வேகம், பெர்செப்சுவல் ஸ்பீடு. இது காட்சி தகவல்கள்ல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை, ஒற்றுமைகளை, விவரங்களை வேகமாவும் சரியாவும் கண்டுபிடிக்கிற திறன். ஸ்பாட் தி டிஃபரன்ஸ் மாதிரி. ஆமா, அது மாதிரி. இல்ல ஒரு பெரிய லிஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட பேரை வேகமா தேடுறது, இல்ல ப்ரூஃப் ரீடிங் பண்றப்போ தப்புகளை கண்டுபிடிக்கிறது. இதுக்கெல்லாம் கண் பார்வையும் கவனமும் வேகமா இருக்கணும். ஓகே. 7வது கடைசி திறன். 7வது பகுத்தறிவு, ரீசனிங். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது சிக்கலான பிரச்சனைகளுக்கு தர்க்க ரீதியா, லாஜிக்கலா தீர்வு கண்டுபிடிக்கிற திறன். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு தொகுத்தறிதல், இண்டக்டிவ். அதாவது நிறைய உதாரணங்களை வச்சு ஒரு பொதுவான விதியை கண்டுபிடிக்கிறது. சயின்ஸ் ஆராய்ச்சி, புதிர் விடுவிக்கிறது, சட்ட நுணுக்கங்களை அலசுறது, விவாதத்துல லாஜிக்க பாக்குறதுன்னு எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. இந்த 7 தான் தர்ஸ்டோன் சொன்ன முதன்மை மனத்திறன்கள். இந்த 7ஐயும் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? வெறும் யோசனையா, இல்ல இதுக்கு பின்னால பெரிய ஆராய்ச்சி இருந்ததா? கண்டிப்பா முறையான ஆராய்ச்சி இருந்துச்சு. அவரு சிகாகோ பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா இருந்தப்போ ஆயிரக்கணக்கான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வேலை செய்யறவங்கன்னு பலர்கிட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு நுண்ணறிவு டெஸ்ட்களை வச்சார். 50க்கு மேலையா? ஆமா. ஒவ்வொரு டெஸ்டும் ஒரு குறிப்பிட்ட திறனை அளக்குற மாதிரி வொகாபுலரி, கணக்கு வேகம், வடிவங்களை சுழற்றி பார்க்கிறது, மெமரி, லாஜிக்னு டிசைன் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த எல்லா ஸ்கோரையும் எடுத்து நான் முதல்ல சொன்ன அந்த காரணி பகுப்பாய்வை, ஃபேக்டர் அனாலிசிஸ செஞ்சார். அப்பதான் இந்த 7 தனி குரூப் வெளியே வந்துச்சா? ஆமா. எந்தெந்த ஸ்கோர் எல்லாம் ஒன்னா சேருது, எதெல்லாம் தனித்தனியா நிக்குதுன்னு அவர் பார்த்தாரு. அப்போ நான் சொன்ன இந்த 7 தனித்தனி திறன்களை சுத்தி தான் ஸ்கோர்கள் குவியறத கண்டுபிடிச்சார். அதாவது சொல் புரிதல் டெஸ்ட்ல நல்லா பண்ணவங்க சொல் சரளம் டெஸ்ட்லயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஏன்னா 2 மொழி சம்பந்தப்பட்டது. சரி. ஆனா அவங்களோட எண் வசதி அல்லது இடஞ்சார்ந்த காட்சிப்படுத்தல் திறனோட அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. இதுதான் நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு ஜி இல்ல, அது பல பரிமாணங்கள் கொண்டதுங்கிறதுக்கு அவருக்கு கிடைச்ச புள்ளி விவர ஆதாரம். அப்போ ஸ்பியர்மேனுக்கும் தர்ஸ்டோனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை ஒரே வரியில சொல்லணும்னா, சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்பியர்மேனுக்கு நுண்ணறிவு இஸ் ஈக்குவல் டு ஒரு பெரிய பொதுவான ஜி பிளஸ் சில சின்ன சின்ன எஸ் திறன்கள். ஓகே. தர்ஸ்டோனுக்கு நுண்ணறிவு இஸ் ஈக்குவல் டு 7 தனித்தனி முதன்மை திறன்கள், பிஎம்ஏஎஸ். அவ்வளவுதான். ஸ்பியர்மேன் ஜி தான் மெயினாரு. தர்ஸ்டோன இல்ல இந்த 7 திறன்களும் முக்கியம், ஒரு மைய ஜி இல்லன்னு சொன்னாரு. ஆனா கதை இதோட முடியலையே. அதுக்கப்புறம் அந்த ஆய்வுகள் என்ன சொல்லுச்சு? தர்ஸ்டோன் சொன்ன மாதிரி இந்த திறன்கள் 100% தனித்தனியாவா இருந்துச்சு. இல்ல, அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். தர்ஸ்டோனை கூட பிற்காலத்துல ஓரளவுக்கு ஒத்துக்கிட்ட விஷயம், மத்த ஆய்வுகளும் உறுதிப்படுத்தின விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன அந்த 7 திறன்களும் முற்றிலும் 100% சுதந்திரமானவை இல்ல. ஓ. ஆமா, அவற்றுக்கு நடுவுல ஒரு மிதமான நேர்மறை தொடர்பு, அதாவது மாடரேட் பாசிட்டிவ் காரலேஷன் இருக்கு. சிம்பிளா சொன்னா, ஒரு திறன்ல கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க மத்த திறன்கள்லயும் கொஞ்சமாவது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இத முற்றிலும் தனித்தனின்னு சொல்ல முடியாது. ஆஹா. அப்போ ஸ்பியர்மேன் சொன்ன அந்த ஜி காரணிக்கும் கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஒரு வகையில ஆமா. இந்த கண்டுபிடிப்பு தான் நுண்ணறிவுங்கிறது ஒரு படிநிலை அமைப்பு, அதாவது ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டதுங்கிற நவீன கோட்பாடுகளுக்கு வழிவகுத்துச்சு. உதாரணமா கேட்டல் ஹார்ன் கெரோல் கோட்பாடு, சிஹெச்சி தியரின்னு சொல்லுவாங்க. சிஹெச்சி தியரி. ஆமா. அது என்ன சொல்லுதுன்னா, மேல ஒரு பொதுவான நுண்ணறிவு ஜி இருக்கலாம், அதுக்கு கீழே தர்ஸ்டோன் சொன்ன மாதிரி பல பரந்த திறன்கள் இருக்கலாம், அதுக்கு கீழே இன்னும் சின்ன சின்ன குறிப்பிட்ட திறன்கள் இருக்கலாம்னு சொல்லுது. இது ஸ்பியர்மேன், தர்ஸ்டோன் 2 பேர் ஐடியாவையும் ஓரளவுக்கு ஒன்னா சேர்க்குது. நுண்ணறிவோட உண்மையான கட்டமைப்பு எப்படிப்பட்டதுங்கிறது இன்னும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம்தான். அது ஒற்றையா, பன்மையா, இல்ல 2ம் சேர்ந்ததாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சரி, இந்த தர்ஸ்டோனோட கோட்பாட்டோட பலம் என்ன? அது நம்ம புரிதலை எப்படி மாத்துச்சு? அதோட முக்கிய பங்களிப்புகள்னு எதை சொல்லலாம்? இதோட நாம கொம்மணிப்பு நுண்ணறிவை ஒரே டைமென்ஷன்ல இருந்து பல டைமென்ஷன்களுக்கு கொண்டு போனதுதான். அது ரொம்ப பெரிய விஷயம். ஒன்னு
புத்திசாலி முட்டாள்னு முத்திர குத்துறத விட்டுட்டு ஒவ்வொருத்தரோட தனித்துவமான அறிவாற்றல் ப்ரொஃபைல பார்க்க இது உதவிச்சு. ஆமா, அது முக்கியம். ரெண்டாவது, மக்கள் கிட்ட இருக்கிற திறமை வித்தியாசங்களை ஏத்துக்கவும் மதிக்கவும் இது கத்து கொடுத்துச்சு. எல்லாரும் கணக்குல புலியா இருக்க தேவையில்லை. சிலர் மொழியில வல்லவரா இருக்கலாம், சிலர் கலையில சிறப்பா இருக்கலாம். மூணாவது, குறிப்பிட்ட திறன்களை அளக்கிறதுக்கான திறனறி சோதனைகள், அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் உருவாக இது ஒரு பெரிய தூண்டுதலா இருந்துச்சு. சரி. நாலாவதா, படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி பொதுவான புத்திசாலித்தனத்தை மட்டும் பார்க்காம அந்தந்த வேலைக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்களை கண்டுபிடிக்க இது உதவிச்சு. அஞ்சாவதா, கிளாஸ் ரூம்ல ஸ்பியர்மேனோட ஜியை விட தர்ஸ்டோனோட இந்த பல திறன் பார்வை டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட பலம் பலவீனங்களை புரிஞ்சுக்க ரொம்ப பிராக்டிக்கலா உதவிச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்க பலம் இந்த 7ல எதுவா இருக்கும்னு. யோசிக்க வேண்டிய விஷயம்டா. நிச்சயமா இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான். ஆனா எந்த தியரிக்கும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில விமர்சனங்கள், சில வரம்புகள் இருக்கு. நான் முதலியே சொன்ன மாதிரி அந்த 7 திறன்களும் புள்ளி விவரப்படி முற்றிலும் தனித்தனியா இல்ல, அதுக்குள்ள தொடர்பு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. ரெண்டாவதா, தர்ஸ்டோனோட மாடல் மனுஷனோட மத்த முக்கியமான திறன்களான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, சோஷியல் ஸ்கில்ஸ் இதையெல்லாம் பெருசா கணக்குல எடுத்துக்கல. அவர் மெயினா காக்னிட்டிவ் திறன்களையே கவனம் செலுத்தினார். சரி. மூணாவதா, இது ஃபேக்டர் அனாலிசிஸ்ங்கிற புள்ளி விவர முறையை ரொம்ப நம்பி இருந்துச்சு. அந்த முறையோட முடிவுகள் நாம என்ன டெஸ்ட் யூஸ் பண்றோம், என்ன டெக்னிக் யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறலாம். நாலாவதா, இப்ப இருக்கிற நவீன சைக்காலஜி ரிசர்ச் நுண்ணறிவுல ஒரு பொதுவான காரணியும் பல குறிப்பிட்ட திறன்களும் சேர்ந்தே இருக்குங்கிற ஐடியாவை தான் அதிகமா சப்போர்ட் பண்ணுது. தர்ஸ்டோனுக்கு அப்புறம் வந்த ஹார்வர்ட் கார்ட்னரோட பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, இல்ல ஸ்டர்ன்பர்கோட முக்கோண கோட்பாடு எல்லாம் நுண்ணறிவோட இன்னும் பரந்த பார்வையை கொடுத்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி முக்கியம்? ஒரு மாணவனோட கற்றல் அனுபவத்துல தர்ஸ்டோனோட சிந்தனைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்? இதோட கல்வி தாக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பிராக்டிக்கலானது கூட. முதல்ல பாடத்திட்ட வடிவமைப்பு. நம்ம கரிக்குலம் வெறும் படிப்பு, எழுத்து, கணக்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம தர்ஸ்டோன் சொன்ன மற்ற திறன்களையும், அதாவது ஸ்பேஷியல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், ஏன் மெமரி, பர்செப்சுவல் ஸ்பீட், இது எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி இருக்கணும். ஆர்ட்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், கைவேலை இதுக்கெல்லாம் சமமான இடம் கொடுக்கணும். ஆமா, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். கரெக்ட். ரெண்டாவது, மதிப்பீடு. பசங்களை ஒரே ஒரு பரீட்சை மார்க்கை வச்சு எடை போடுறத நிப்பாட்டணும். அவங்களோட பலவிதமான திறமைகளை, ஆப்டிடியூட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி பலவிதமான அசஸ்மெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே சட்ட பாலிசி இங்க வேலைக்கு ஆகாது. சரி. இது ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த 7 திறன்கள்ல எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு கவனிக்கணும். அதுக்கேத்த மாதிரி அவங்க டீச்சிங் மெத்தட்ஸை மாத்தணும். இதுக்கு பேரு டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓ, உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இடஞ்சார்ந்த காட்சிப்படுத்தல் நல்லா இருக்கிற பிள்ளைக்கு படம், மேப், மாடல்ஸ் வச்சு சொல்லி கொடுக்கலாம். சொல்வளம் நல்லா இருக்கிற பிள்ளைக்கு டிபேட், கட்டுரை எழுத வாய்ப்பு கொடுக்கலாம். புரியுது. நாலாவது, வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் முடிக்கும் போது அவங்களோட முதன்மை திறன்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் இல்லைன்னா கெரியரை சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். நம்பர் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தா அக்கௌண்டன்சி, ஸ்பேஷியல் எபிலிட்டி இருந்தா டிசைனிங், வேர்ட் ஃப்ளூயன்சி இருந்தா லா அல்லது மீடியான்னு வழிகாட்டலாம். சூப்பர். கடைசியா கல்வியில் சமத்துவம். ஒரு குழந்தை ஒருவேளை பொதுவான பரீட்சைகள்ல ஆவரேஜா இருக்கலாம். ஆனா தர்ஸ்டோனோட பார்வை என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை கிட்ட நிச்சயமா இந்த 7 திறன்கள்ல ஏதோ ஒண்ணுல தனித்துவமான திறமை ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு வளர்க்கறது தான் உண்மையான கல்வி சமத்துவம். அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தர்ஸ்டனோட முதன்மை மனத்திறன்கள் கோட்பாடு புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரே விஷயம் இல்ல, அது ஒரு பூங்கொத்து மாதிரி பல கலர் பூக்களோட தொகுப்புங்கிற புரிதலை நமக்கு கொடுத்துச்சு. ஆமா, சிலர் வார்த்தைகள்ல ஜொலிக்கலாம், சிலர் எண்கள்ல, சிலர் யோசிக்கிறதுல, சிலர் கற்பனை பண்றதுல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு தனித்துவமான அறிவாற்றல் கலவை இருக்குன்னு இது சொல்லுது. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தர்ஸ்டனோட வேவை நமக்கு ஞாபகப்படுத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. தர்ஸ்டோன் அந்த 7 அறிவாற்றல் திறன்கள்ல தான் கவனம் வச்சார். அது கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் வேலைக்கும் சமூகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வேற என்ன முதன்மை திறன்கள் முக்கியமானதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி.
தேர்ஸ்டோன் லிஸ்ட்ல இல்லாத ஆனா இன்னைக்கு ரொம்ப அவசியமான திறமைகள் எதெல்லாம் இருக்கும்? உதாரணமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிகளை கையாளும் திறன், இல்லனா டிஜிட்டல் லிட்ரசி, இந்த டிஜிட்டல் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துற திறன், இதையெல்லாம் எங்க வைக்கிறது? ஆமா. இது தர்ஸ்டோனோட அந்த 7 திறன்களுக்குள்ள வருமா? இல்ல இது புது பரிமாணங்களா? அதேதான். இது நீங்களும் நானும் நம்ம நேயர்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களுடன் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.